என்ன கேட்டிங்கன்னா, இந்த எந்திரத்தை நாங்க பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம். ஆனா, அந்த எந்திரத்தை வந்து எப்படி வழிபடணும் அப்படின்னு சில பேருக்கு தெரியலன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ எந்திரம் வந்துட்டு நீங்கள் கையினால் மந்திரம் உச்சாரணம் செய்து கொண்டு எழுதக்கூடிய எந்திரங்கள் முறையாக பூஜை செய்தோம் என்றால் அந்த எந்திரங்கள் வந்து முழுமையாக பலிதமாகும். அப்போது ஒரு எந்திரம் நாம ஒரு குரு இடத்தில் நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று வைத்துக் கொள்வோமே. அப்பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், முறையாக எந்திரத்தை நம் வீட்டிலோ பிரதிஷ்டை செய்ய வேண்டும். சரிங்களா? பிறகுதான் அந்த எந்திரத்துக்கான ஒரு முறையை நாம் பயன்படுத்தி அதை தினந்தோறும் நாம் வழிபட வேண்டும். அப்படி வழிபட்டோம் என்றால் நாம் நினைத்த காரியங்கள், குழப்பங்கள், மனதில் இருக்கக்கூடிய சஞ்சலங்கள் இதெல்லாம் குறைந்து வெகுவாக சந்தோஷத்தை கொடுக்க முடியும். சரிங்களா? அந்த எந்திரத்தை வந்து நாம் முறையாக பயன்படுத்த வேண்டும். ஏன்னா நாம் வந்துட்டு நம் எண்ணத்தில் வேற ஒரு சிந்தனை இருக்கும். எந்திரத்தில் போய் நாம் வந்து ஒரு சக்கரத்தை வாங்கி நம் வீட்டில் வந்து பிரதிஷ்டை செய்து அதை வந்து ஏதோ ஒரு எண்ணத்தோடு ஏதோ ஒரு சிந்தனையோடு நாம் வந்து அந்த எந்திரத்தையும் நாம் வந்துட்டு தீபாராதனை காட்டினால் அது என்ன நம் மனதில் இருக்கிறதோ அந்த குழப்பத்தையே அந்த எந்திரம் பெற்று நமக்கு அந்த குழப்ப நிலையை தான் நமக்கு வந்துட்டு மீண்டும் மீண்டும் அது நினைவு கூட்டும். அதனால் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எந்திரத்தை பிரதிஷ்டை பண்ணிட்டீங்க. எந்திரத்தை நீங்கள் தினந்தோறும் வழிபட்டாலும் சரி, இல்லை வாரத்துக்கு 2 முறை நீங்கள் நன்றாக வழிபட வேண்டும். நீங்கள் தினந்தோறும் வழிபடுவது மிக சிறப்பு. சரிங்களா? அந்த மாதிரி எந்திரத்தை நீங்கள் வந்துட்டு பிரதிஷ்டை செய்து அதை வந்து நீங்கள் தினமும் ஒரு 108 வாட்டி இல்லை 1008 வாட்டி என்ன நாம் வந்து சிந்தனை நினைக்கிறோமோ அதை வந்து நீங்கள் எந்திரத்துக்கு மனதால் கொடுக்கணும். ஏன்னா நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதுதான் எந்திரம் வந்து நம்ம திரும்பி கொடுக்கும். சரிங்களா? அதனால் நாம் ஏதோ சிந்தனையை வைத்துக்கொண்டு நாம் வந்துட்டு மந்திரங்கள் உச்சாரணம் செய்வதாக இருந்தாலும் சரி, எது பண்ணினாலும் சரி, நீங்கள் வந்து ரொம்ப கவனத்தோடு